ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகி. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததிலிருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்னைக்கு பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்னைக்கு. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது, அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி,
அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம். அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி, வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும், திருப்பாவை பாடல்களும், திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே அர்லி மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 40 வயசு, 50 வயசு, 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போ லக்னமும் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த மாதமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார்.
4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடியவர் நீச்சத்தில் இருந்ததுனால அது வந்து உச்சம் பெற்றதற்கு சமம். அதனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிதான வீடு, வாகனம், வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பேசும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் போகிறார். இவ்வளோ நாளாக 8ஆம் இடத்துல மறைந்திருந்தார். இப்போ வந்து 9ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வருஷமே வந்து மார்கழி மாதம் 9ஆம் இடத்துல தான் சார் இருக்க போகிறார். அப்போ என்ன சார் பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த வாட்டி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவரும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ராசிக்கு 9ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா வக்கரகதியான செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் பார்க்குறார். வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றவர் வந்து உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக அதாவது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு, வேலையில் ஏற்றங்கள் உண்டு, எடுத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும். பேச்சில் இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமான ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய லாபத்தை கொடுக்கணுன்னா அதான் என்ன சொல்கிறது, 100 கோடி ரூபாய் லாபம்ன்றது திடீர்னு வராது. அதாவது பெரிய லாபம்னா உங்களுக்கு உண்டான லாபங்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கத்தே தீர்வார். ஏன்னா சனி பகவான் இந்த காலபுருஷ தத்துவத்தின் 10-11 அதிபதியே அவர் தான். அதனால் 10-11 அதிபதியை வந்து அவரே இருக்கிறதுனால, அவரே ஆட்சி செய்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாவற்றிலும் அவர் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருப்பார். அதனால் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த தொழிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமும், அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இந்த மாதம் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுப்பார். நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றமான வியாபாரங்கள் நடக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். திடீர் பண வரவு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 30/12/2024 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் சுக்கிரனுடைய இது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்களை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தலையானால் 1ஆம் தேதி அன்றைக்கி 1/1/2025 அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3-6 அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
புதிய தொழில் அமையும், தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 27ஆம் தேதியிலிருந்து, அதாவது 27/12/2024 29/12/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு, அதாவது நீச்சத்தில் வக்கரம் அடைகிறதுனால ஆட்சி உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர இந்த இரத்த சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவர்கள், டாக்டர்ஸு, மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸு, மெடிசன்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தாலேனால் மண் ஜல்லி, இதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். தாய் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமைப்போது. மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்.